வணக்கம் எல்லாத்துக்கும். வெல்கம் டு ஜே இன்சைட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் எம்எஸ்சி 5-year இன்டகிரேட்டட் கோர்ஸ் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு பிஎஸ்சி டெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரி படிக்கணும். ஆனால் எனக்கு கட் ஆஃப் 185 தான் இருக்குது, இல்லை 180 தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு பிஎஸ்சி டெக்கில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் டிகிரி படிக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இன்றைக்கி இந்த ஒரே வீடியோவில் உங்களுடைய எல்லா டவுட்ஸுக்கும் ஆன்சரை கிளியர் பண்ணிக்கலாம். பிஎஸ்சி டெக்கில் இன்ஜினியரிங் டிகிரிஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதே இன்ஸ்டியூட்டில் 5-year இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இன்ஜினியரிங் அப்படிங்கிறது அண்ணா யூனிவர்சிட்டியோட 4-year அண்டர் கிராஜுவேட் டிகிரி. அதாவது அதோட அட்மிஷன் டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக நடக்கும். ஆனால் இன்டகிரேட்டட் எம்எஸ்சி அப்படிங்கிறது பிஎஸ்சி அண்டு எம்எஸ்சி ரெண்டையும் சேர்த்து 5 years கோர்ஸில் முடிக்கும் ஒரு யூனிக்கான ப்ரோக்ராம். இன்டகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் அட்மிஷன் டிஎன்இஏ வழியாக வராது. பிஎஸ்சியோட ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ மூலமாக நடக்கும். மட்டும் இல்லாமல் எம்எஸ்சி 5-year இன்டகிரேட்டட் கோர்ஸில் 2 மேண்டிட்டரி இன்டர்ன்ஷிப் கூட இருக்குது. அதாவது 7th செமஸ்டர்லேயும் 10th செமஸ்டர்லேயும் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் எடுத்தே ஆகணும். சரி, இப்போ பிஎஸ்சி டெக்கில் என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதான் கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது, இசிஇ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ட்ரிபிள்இ இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, சிவில் இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு டிகிரி இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ரொபோட்டிக்ஸ் அண்டு ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன் இருக்குது, ஏஐடிஎஸ் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 பிரான்ச்சஸ் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸில் அவைலபிளாக இருக்குது. அதே சமயத்தில் பிஎஸ்சியோட 5-year இன்டகிரேட்டட் எம்எஸ்சி ப்ரோக்ராமில் கிட்டத்தட்ட ஒரு 6 ஸ்ட்ரீமில் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்எஸ்சி சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், எம்எஸ்சி தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ், எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி, எம்எஸ்சி கம்ப்யூட்டேஷனல் ஃபினான்ஸ். இந்த பர்டிகுலரான கோர்ஸ் இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டைசிங். இந்த எம்எஸ்சி ஃபேஷன் டிசைன் அண்ட் மெர்ச்சன்டைசிங்க்கு எந்த டிகிரி +2 நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ இதோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படின்னா பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம +2 எக்ஸாமினேஷன் அப்பியர் ஆகிருப்போம். அதுக்கப்புறம் டிஎன்இஏ போர்ட்டலில், அதாவது TNEA-online.org நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். நம்மளுடைய கட் ஆஃப் மார்க் மேக்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் /2 ப்ளஸ் கெமிஸ்ட்ரி /2 இந்த மாதிரி வச்சு நம்ம கட் ஆஃப் கண்டுபிடிப்போம். இந்த பேஸ்ட் ஆன் தி கட் ஆஃப் மார்க் அண்டு நம்மளுடைய கம்யூனிட்டி கேட்டகரியை வச்சு நம்ம விருப்பப்படுற குரூப் நம்ம எலிஜிபிளாக இருந்தோம்னா டிஎன்இஏ நமக்கு சீட் அலோகேட் பண்ணோம். இதுதான் இன்ஜினியரிங் ப்ராசஸில் இருக்கிற ப்ராசஸ். இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா நமக்கு எந்த வகையிலும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனே கிடையாது. பட் பிஎஸ்சி டெக்கில் ஆஃபர் பண்ணுற இந்த 5-year எம்எஸ்சி கோர்ஸில் சேம் ப்ராசஸ் தான். +2 மார்க்கை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 85% மார்க் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக psctech.edu அப்படிங்கிற அவங்க வெப்சைட்டுக்கு போனீங்க அப்படின்னா எம்எஸ்சி இன்டகிரேட்டட் கோர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். நீங்கள் அதில் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுடைய 12th மார்க்ஸை நீங்கள் அதில் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு கூப்பிடுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அவங்களுடைய கேம்பஸ்லேயே நடக்கும். கிட்டத்தட்ட ஜூன் 3 or 4 நடக்கும்னு நினைக்கிறேன். பட் ஐ வில் ஜஸ்ட் கரெக்ட் தி டேட். நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தா கரெக்டான டேட் தெரியும். அன்னைக்கு காலையில் எக்ஸாம் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 hour மல்டி சாய்ஸ் கொஸ்டினில் 11th and 12th மேத்ஸில் இருந்தால் மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் வரும். அந்த எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே அன்னைக்கு மதியமே உங்களுக்கான அந்த நீங்கள் எடுத்த ஸ்கோர்லாம் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஒருவேளை ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா மறுநாள் இன்டர்வியூ நடக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் உறுதி. இந்த ப்ராசஸ் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்தால் கூட
இதுக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 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 400 சீட்டுக்கு ஒரு 3500லேருந்து 4000 பேர் இந்த எக்ஸாமை எழுதுறதுக்காக வருவாங்க. போன வருஷம் நான் பார்த்தப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா எல்லா ஸ்டேட்லேருந்தே அந்த எக்ஸாம் எழுத வந்திருந்தாங்க. ஸோ காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக தான் இருக்கும் இந்த கோர்ஸுக்கு. ஸோ அன்லைக் இன்ஜினியரிங் 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸுக்கு அதனுடைய எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவே வித்தியாசமாக இருக்குது. அதாவது மேத்ஸ் ப்ளஸ் ஃபிசிக்ஸ் மேண்டிட்டரியாக படிச்சிருக்கணும். 85% இல்லை 80%க்கு மேலே இருந்தாலே உங்களை வந்து எக்ஸாமினேஷனுக்கு வந்து அவங்க கால்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் பர்டிகுலராக 11th and 12th மேத்தமெட்டிக்ஸில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பிஎஸ்ஜி கேம்பஸ், அதாவது பீலமையில் இருக்கிற கேம்பஸ்லேயே தான் நடக்கும். இது கேம்பஸில் அந்த எக்ஸாம் முடிஞ்சோடனே நீங்கள் அதில் நல்லா குவாலிஃபை ஆகிருந்தீங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக வந்து மறுநாளே பர்சனல் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அது ஒரு 3 நாள் நடக்கும். பேஸ்ட் ஆன் தி இன்டர்வியூ ரிசல்ட்ஸ், நீங்கள் என்ட்ரன்ஸில் எடுத்த மார்க்கு ++2 மார்க்கு எல்லாத்தையும் வச்சு கால்குலேட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணுவாங்க. நீங்கள் குவாலிஃபை ஆனீங்கன்னா உங்களுக்கான சீட்டுகள் அலோகேட் பண்ணப்படும். ஸோ இன்ஜினியரிங்க்கும் எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் கோர்ஸுக்கும் பேசிக்காக ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் வந்து 4 வருஷ கோர்ஸ், ஆனால் எம்எஸ்சி வந்து 5 வருஷ கோர்ஸ். கரெக்டுங்களா? ஸோ இன்ஜினியரிங்கில் நீங்கள் என்ன படிப்பீங்க அப்படின்னா, இயர் 1 வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ் படிப்பீங்க, பேசிக் சயின்ஸ், இன்ட்ரொடக்ஷன் டு பிரான்ச்சஸ் இதெல்லாம் படிப்பீங்க. இயர் 2 வந்துட்டு கோர் பிரான்ச் சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு லேபுக்கெலாம் போவீங்க, நிறைய மினி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிப்பீங்க. இயர் 3 அட்வான்ஸ்டு சப்ஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப்பு இதெல்லாம் நடக்கும். இயர் 4 மோஸ்ட்லி நீங்கள் எலெக்டிவ்ஸ்லாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவீங்க. அதை சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி நடக்கும். பட் 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இயர் 1 பிஎஸ்சி ஃபவுண்டேஷன் படிப்பீங்க, அதாவது மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக்ஸ் இதெல்லாம் படிப்பீங்க. இயர் 2 டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், ஊப்ஸ்ன்னு சொல்ல, அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங், டேட்டா பேஸ், அல்காரிதம்ஸ் இதெல்லாம் செகண்ட் இயரில் படிப்பீங்க. தேர்ட் இயரில் வந்துட்டு அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்டர்ன்ஷிப்பு இந்த மாதிரிலாம் படிப்பீங்க. ஒரு வேளை எனக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எம்எஸ்சி முடிக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் 3 இயர் பிஎஸ்சி டிகிரியோடையே எக்ஸிட் ஆகணுன்னா கூட ஆகிக்கலாம். இயர் 4 உங்களுடைய எலெக்டிவ்ஸு, ஸ்பெஷலைசேஷன், ரிசர்ச் இந்த மாதிரிலாம் நடக்கும். பர்டிகுலராக 7th செமஸ்டரில் நீங்கள் ஒரு 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் டைரெக்டாக காலேஜே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்டர்ன்ஷிப்புக்கு. இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்பயே உங்களுக்கு சம்பளம்லாம் கிடைக்கும். ஸோ ரொம்ப நல்ல கோர்ஸ் இது. நல்ல டீப் ரிசர்ச் அண்டு டைரெக்டாக ஒரு கம்பெனி இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் கிடைக்கிற மாதிரி இருக்கிற கோர்ஸ். இயர் 5 உங்களுக்கு கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும். ஒரு 6 மாதம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் 10th செமஸ்டரில் வந்து அதை கடைசி செமஸ்டரில் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. இது முடிஞ்ச உடனே எம்எஸ்சி டிகிரி உங்களுக்கு கிடைச்சிரும். கேரியர் பாத் அண்ட் பிளேஸ்மெண்ட் இந்த 2 கோர்ஸ் ஸ்ட்ரீமுக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கேரியர் பாத்ஸ் பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்லேயோ இல்லாட்டி டிசைன் R&D ஃபிர்ம்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் கிடைக்கும். ஐடி சாஃப்ட்வேர் ரோல்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. எல்லாமே தெரிஞ்சது தான். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ, அக்சென்ச்சர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. டேட்டா அனாலிட்டிக்ஸு இல்லாட்டி இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வேளை மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படின்னா தனியாக நீங்கள் எம்டெக், MBA இதெல்லாம் கேட் எழுதி நீங்கள் போகலாம். அதே சமயத்தில் வந்து இந்த பிஇ டிகிரி வச்சு நீங்கள் வந்து இந்த பப்ளிக் செக்டர் UPSC, Group 1 எக்ஸாமினேஷன் இதெல்லாம் எழுதணுன்னா கூட எழுதிக்கலாம். அதே சமயத்தில் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கேரியர் பாத்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே இந்த மேத்தமெட்டிக்கல் பேஸ்டாக நிறைய நல்லா டீப்பாக படிக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. நீங்கள் அந்த சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும், சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ண முடியும். இப்போலாம் சைபர் செக்யூரிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு இல்லையா? நிறைய காம்ப்ளைன்சஸ்லாம் தேவைப்படுது. SOC காம்ப்ளையன்ஸ் இல்லாட்டி பெனட்ரேட்டிவ் டெஸ்டிங் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான் மார்க்கெட்டில். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் படிச்சிங்க அப்படின்னா ஏஐ இன்ஜினியர், ஏஐ டெவலப்மெண்ட் இன்ஜினியர் இந்த மாதிரிலாம் மாறலாம். இது பர்டிகுலராக வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்து உங்களை ரெக்ரூட் பண்ணுவாங்க. இப்போ ஹெட் டு ஹெட் கம்பேரிசன் பண்ணிடலாம்.
நீங்கள் இந்த ஸ்லைடை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கோங்க. இன்ஜினியரிங் வந்து 4 வருஷம், எம்எஸ்சி 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வந்து 5 இயர்ஸ், அதாவது 4 வருஷம் கோர்ஸ், 1 இயர் இன்டர்ன்ஷிப்பு. இதுக்கு வந்து டிகிரி உங்களுக்கு எப்படி கிடைக்கணும்னா பிஏ இல்லாட்டி பிடெக் அந்த மாதிரி டிகிரி கிடைக்கும். இன்ஜினியரிங்கில் இந்த 5 இயர் எம்எஸ்சி டிகிரியில் 2 டிகிரி கிடைக்கும். அதாவது பிஎஸ்சி டிகிரியும் கிடைக்கும், எம்எஸ்சி டிகிரியும் கிடைக்கும். இன்ஜினியரிங் வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் மூலமாக நடக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், டிஎன்இஏ ஆன்லைன்.orgல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும், அது மூலமாக நடக்கும். இந்த 5 இயர் இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி கோர்ஸ் வந்து பிஎஸ்சி டெக்கில் நீங்கள் தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுக்கு தனியாக ஃபீ பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் போய் அப்பியர் பண்ணதுக்கப்புறம் தான் இதில் ஜாயின் பண்ண முடியும். இதில் அப்புறம் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு கோர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தெரியும். நீங்கள் மல்டிபிள் பிரான்ச்சஸ் எடுத்துக்கலாம். எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணான்னா நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்துக்கலாம், ட்ரிபிள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன டிகிரி பிடிக்குதோ அதை என்ன பிரான்ச் பிடிக்குதோ அதை எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து பர்டிகுலராக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீம், உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கிட்டத்தட்ட சாஃப்ட்வேர் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சயின்ஸ், தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டேஷனல் ஃபினான்ஸ், சூப்பர்பான ஒரு டிகிரி. இந்த மாதிரி நிறைய டிகிரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வேளை உங்களுக்கு டைரெக்டாக வந்து மாஸ்டர்ஸ் டிகிரிஸும் கையில் கிடச்சிடுறதுனால டைரெக்டாக பிஹெச்டி பண்ணணுன்னாலும் அதுலேருந்து டைரெக்டாக கன்டினியூ பண்ணிக்கலாம். பர்டிகுலராக வந்து எஸ்சி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2.5 lakh வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதை நல்லா அவைல் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ யாரெல்லாம் எம்எஸ்சி டிகிரி சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு வந்துட்டு கட் ஆஃப் வந்து ஒரு 185 அந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய கட் ஆஃப்க்கு வந்து பிஹெச்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்காது அப்படின்னா இது உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி. டைரெக்டாக வந்துட்டு பிஎஸ்சி டெக் அந்த இதில் போய் எம்எஸ்சி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. May 23 தான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ கரெக்டாக உங்களுக்கு 10 days டைம் தான் இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் அதை ரிஜிஸ்டர் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. சரி, இப்போ மித் அண்ட் ஃபேக்ட் பார்த்துக்கலாம். மித்துனா என்னென்னா கட்டுக்கதைகள் இல்லையா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை இன்டெகிரேட்டட் எம்எஸ்சிங்கிறது வந்து இன்ஜினியரிங்கோட வேல்யூ கம்மி தான் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. கிட்டத்தட்ட எம்எஸ்சிங்கிறது வந்துட்டு ஒரு பிஜி டிகிரி, அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி. இன்ஜினியரிங் வந்து பிஏ இன்ஜினியரிங்கிறது வந்து ஒரு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். ஸோ எம்எஸ்சி வந்து மச் பெட்டர். உங்களுடைய 22வது வயசுலேயே நீங்கள் ஒரு எம்எஸ்சி முடிச்சிடலாம். அப்புறம் ரெண்டாவது வந்து என்னென்னா, இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் பெட்டர் பிளேஸ்மெண்ட். அதாவது இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இதை விட பெட்டரான பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற இதுனா இல்லவே இல்லை. எம்எஸ்சிக்கு நல்ல சம்பளத்தில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. கோல்ட்மேன் சாக்ஸ், கேட்டர்பில்லர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க நல்ல பேக்கேஜில். ஸோ தாராளமாக இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா சூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து என்ன அப்படின்னா, எம்எஸ்சி இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ கான்ட் கெட் இன்ஜினியரிங். அதாவது இன்ஜினியரிங் எனக்கு கிடைக்கலன்னா மட்டும்தான் எம்எஸ்சி சேரணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் உங்கள் கட் ஆஃப் 195, 198 இருந்தால் கூட கண்டிப்பான முறையில் எம்எஸ்சி கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ரொம்பவே வேல்யூபிளான ஒரு கோர்ஸ். நான் திரும்பி ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பிஹெச்டியில் ஆஃபர் பண்ணுற இந்த கோர்ஸு ரொம்பவே சூப்பர்பான ஒரு கோர்ஸு. உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் படிங்க. அப்புறம் வந்துட்டு அடுத்த மெத்து என்ன அப்படின்னா, இன்ஜினியரிங் ஹேஸ் மோர் கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் அட் பிஎஸ்ஜி. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கிட்டத்தட்ட நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்டுமே 2 கோர்ஸ்லையும் சேர்ந்து தான் படிப்பீங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டொமைனில். ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேணாம். அப்புறம் 5 year இஸ் டூ லாங் கம்பேர் டு 4 year பிஇ. 5 வருஷம் படிக்கிறதுங்க ரொம்ப அதிகம். பிஇ படித்தவங்களாம் சீக்கிரமாக வேலை கடிச்சு போயிடுவாங்க. எனக்கு வந்து 5 வருஷம் உட்காந்து படிக்கணுமா, அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இதில் நீங்கள் 4 வருஷம் படிப்பீங்க, மிச்சம் 6 மாதம் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க. இன்டர்ன்ஷிப் பண்ணுறப்பயே உங்களுக்கு அந்த கம்பெனிஸ் பே பண்ணுவாங்க. இதில் வந்து பார்க்குறப்ப நீங்கள் வெளியே வர்றப்ப உங்களுக்கு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரும் இருக்குது, மாஸ்டர்ஸ் டிகிரியும் கையில் இருக்குது. அதே சமயத்தில் நல்ல டீப்பான ஒரு நாலேஜும் உங்களுக்கு கையில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பான முறையில் இந்த கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஃபைனல் வெர்டிக்டை பார்த்துடலாம். நீங்கள் இன்ஜினியரிங் கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு வந்து பிரான்ச் ஃப்ளெக்சிபிலிட்டி வேணும், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு ரோபோட்டிக்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லாட்டி மெக்கானிக்கல் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லாட்டி ப்ரொடக்ஷன் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், இல்லாட்டி ட்ரிபிள் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். இன்டெகிரேட்டட் எம்எஸ்சி 5 years கோர்ஸ் வந்துட்டு சப்போஸ் நீங்கள் ரொம்பவே, அதாவது சிஎஸ்சி தான் படிக்கணும்,
டேட்டா சயின்ஸ் படிக்கணும், சைபர் செக்யூரிட்டி படிக்கணும், இல்லைனா கம்ப்யூட்டேஷனல் ஃபினான்ஸ் படிக்கணும், இந்த மாதிரியான டிகிரிஸ் வந்து படிக்கணும். அதே சமயத்தில் எனக்கு வந்துட்டு ஒரே ஷாட்டில் மாஸ்டர்ஸோடு சேர்ந்து மாஸ்டர்ஸ் டிகிரியோடு வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எம்எஸ்சி 5 இயர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸை சூஸ் பண்ணுங்கள். இந்த ரெண்டுமே பிஎஸ்ஜி டெக்கில் எக்ஸலண்ட் சாய்ஸஸ். அதுவும் பர்டிகுலராக பிஎஸ்ஜி வந்து இந்தியாஸ் டாப் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ். இதில் படிக்கிறதுக்கான சான்ஸ் கிடைச்சா வாட் எவர் தி ப்ரோக்ராம், கிராப் இட் வித் போத் ஹேண்ட்ஸ். விட்டுறாதீங்க. உங்கள் கேரியர் சக்ஸஸை டிசைட் பண்ணுறது உங்கள் ஸ்கில்ஸ், நெட்வொர்க்கிங் அண்ட் ஹார்ட் ஒர்க். டிகிரி நேம் மட்டுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் கண்டிப்பாக அதை பற்றின வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். நன்றி.